வீட்டில் இந்த வெங்காயம் தக்காளி தவிர மற்ற எல்லா காயும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புன கையோட நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே சந்தையில் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான காயெல்லாம் இந்த வாரத்துக்கு தேவையானதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். போன வருஷம் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எந்த வெரைட்டி ரைஸ் வச்சு கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து கூட்டு பொரியல் குழம்புன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்து விட்டால் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வர்றாங்க. ஒரு ஆசை அவசரத்துக்கு கூட எந்த வெரைட்டி ரைஸும் கொடுத்து விட முடியல. இப்போ வரைக்கும் தயிர் சாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வர்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. அதனாலேயே ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்பரேஷனை நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் இந்த டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ஒரு மீல் பிளானர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அதில் இந்த வாரத்துக்கு தேவையான லஞ்ச் மெனு எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டேன். சாட்டர்டே சண்டே மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வீக்கெண்ட் லீவுங்கிறனால ஏதாச்சும் ஸ்பெஷலாக தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு காலி ஆயிடுச்சு. கடைசி மாவில் ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு சைடிஷாக இன்ஸ்டன்ட் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிட்டாலே போதும். காலையிலே வெஜிடபிள் பிரியாணி வச்சதுனால மதியம் லஞ்சு சமைக்கிற வேலை இல்லை. அதனால காலையிலே அப்படியே மூவி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான். இனி நாளைக்கு பார்க்கலாம்.